செஞ்சி அருகே அரசு பேருந்து ஒன்று 2 முறை பழுதாகி சாலையில் நின்றதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த நங்கிலிகொண்டான் சுங்கச்சாவடியில் புதுச்சேரியிலிருந்து திருவண்ணாமலை நோக்கி 75 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ஒன்று திடீரென பழுதடைந்து பாதி வழியில் நின்றது. இதனால் அதிலிருந்த பயணிகள் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேருந்து பழுது பார்க்கப்பட்டு மீண்டும் திருவண்ணாமலை நோக்கி புறப்பட்டது. இதே பேருந்து புதுச்சேரி அருகே உள்ள தமிழக எல்லையான மோரட்டாண்டி சுங்கச்சாவடி அருகே வந்தபோது பழுது ஏற்பட்டு பாதி வழியிலேயே நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ஒரே பேருந்து 2 இடங்களில் பழுதடைந்து நிற்கப்பட்டதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை எனவும் பேருந்துகள் பழுதடைந்து பாதி வழியில் நிற்பதால் பயணிகள் அவதிக்குள்ளாவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே பேருந்துகளை அரசு முறையாக பராமரிக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.